வெல்கம் டு ஹாப்பி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இன்னைக்கு எப்பயும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வெதர்னா ரொம்ப கோல்டாக தான் இருக்குது. நான் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே. நான் இந்த வீடியோ எடுக்கிறது ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு. ஸோ வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஃபாதர்ஸ்க்கும் வந்து என்னோட ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. என்னோட டேட் அதனால தான் இந்த வீடியோவில் வந்து உட்கார வச்சிருக்கேன். வாங்க வந்து ஏதாவது கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஹஸ்பண்ட்க்கும் வந்து இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. அதே மாதிரி என்னோட ஃபாதர் இன்லாக்கும் ஃபாதர்ஸ் டே. ஸோ எல்லா ஃபாதர்ஸ்க்கும் வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு. ஸோ மதர்ஸ் டே எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே போல் நம்ம ஃபாதர்ஸ் டேவும் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மதர் ஃபாதர் ரெண்டு பேருமே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கிட்டோட க்ரோத்துக்கு. ஸோ என்னோட கிட்டுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா அட்டாச்சாக இருப்பாங்க ரெண்டு பேருமே. அதே போல தான் நானும் என்னோட டேடியும் ரொம்ப அட்டாச்சாக இருப்போம். நான் என்னோட டேடியை கிண்டல் பண்ணுவேன். என்ன பண்ணாலும் என்னோட டேடி கோச்சிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ரொம்ப குவாலிட்டி அதுதான். அவரை எல்லாருக்குமே பிடிக்கும். என்னோட டேடி எல்லாருக்குமே பிடிக்கும். அவரோட ஒர்க் பண்ணுற இடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வந்து அவரோட கம்பெனியில் அவ்வளோ இயர்ஸ் வந்து நல்ல குட் நேம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சின்ன வயசு பசங்க ப்ளஸ் பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி தான் பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ அந்த குவாலிட்டி வந்து என்னோட டேட் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருமே கற்றுக்க வேண்டிய குவாலிட்டி. நான் எதாவது சொன்னால் அது பெருசாக கோச்சிக்கவே மாட்டார். சில பேர் அதெல்லாம் வந்து ரொம்ப மனசுலேயே வச்சுருப்பாங்க. மனசுலேயே வச்சுருந்து இப்படி பண்ணிட்டா நீ அன்னைக்கு, இப்படி பண்ணிட்டா அப்படி அன்னைக்கு, அந்த மாதிரி என் டேட் கிட்ட நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப டவுன் டு எர்த் என்னோட டேட். ஸோ இதே வந்து இந்த வீடியோ அவர் இந்தியாவில் இருந்திருந்தாருன்னா அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு இப்படி பேசி அவர் அங்கே பார்த்துருந்துருப்பாரு. பட் இன்னைக்கு வந்து லைவ் ரிலேவாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்துட்டு சரி ஒரு ஃபாதர்ஸ் டே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. என்னோட டேடும் கூட இருக்காரு இன்னைக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்னோட கிட் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் ஊர்லலாம் நாங்கள் இருக்கிறப்போ என்ன சொல்கிறது, எல்லா ஹெல்ப்பும் எனக்கு பண்ணுவாங்க. எனக்குன்னு மட்டும் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னாக்கா எல்லாம் ரெடியாக எடுத்து வைப்பாரு. இங்கே வந்தும் எனக்கு அதை பண்ணிட்டு இருக்காரு இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறமா. இங்கே வந்து அம்மாவும் இருக்காங்க நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டியா, கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டியா, அவன் பேக்கில் இதை நான் போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் போனிட்டு இருந்த டைம்லேயும் அப்படி தான் எனக்கு பண்ணுவார். இப்பயும் அப்படி தான் எனக்கு பண்ணுறாரு. இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க, இப்பயும் அப்படி தான் எனக்கு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டிஸ் என்னோட டேடி கிட்ட. நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்போம். என்ன சொல்கிறது, என் டேடி ஏதாவது வந்து வீட்டில் ஏதாவது சும்மா ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவரை ஓட்டிகிட்டே இருப்பேன். இல்லை தெரியாமல் ஏதாவது செய்கிறாருன்னா மம்மி கிட்ட சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அப்படி இருந்தும் அவர் எதுவுமே மனசுலேயே வச்சுக்கவே மாட்டார். ரொம்ப ஃப்ரெண்ட்லி. என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதுதான் என்னோட டேடை பற்றி சொல்லணுன்னா வெரி வெரி குட் குவாலிட்டிஸ். அந்த மாதிரி குவாலிட்டிஸ் கண்டிப்பாக யாருக்குமே கிடைக்கவே மாட்டாங்க. நான் அதை அடித்து சொல்லுவேன் அந்த குவாலிட்டி. என்கிட்ட அப்படி கிடையாது. இப்போ என்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே நான் கோவப்படுவேன், உடனே கோச்சிப்பேன். அது மனசுலேயே கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் எனக்கு. பட் அது நல்ல குவாலிட்டி கிடையாது. எதுவுமே மனசில் வச்சுக்காமல் இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் நல்ல குவாலிட்டி. அந்த குவாலிட்டி இல்லைன்னா நம்ம வர வச்சுக்கணும் அந்த குவாலிட்டி. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் என்னோட டேட் கூட இருக்கிறதுனால இன்றைக்கி சண்டே வேறு. அதனால வந்து நாங்கள் சில பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இன்னைக்கு நேற்று வந்து ஆக்சுவலாக நான் கேக் பண்ணிட்டேன். வெண்ணிலா கேக் பண்ணிட்டேன். கேக் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அதனால் வந்துட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கேக் ரெசிபிஸ் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து உங்களோட ஃபாதர்ஸ் டேவையும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு நாளுமே வந்து இந்த நாள் அந்த நாளுன்னு இல்லாமல் எல்லா நாளுமே வந்து நம்ம ஜாலியாக கொண்டு போகணும். அப்போ தான் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, லைஃப் இஸ் ஷார்ட் மேக் இட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா மெமரிஸுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மெமரிஸ் தான். இப்போ நான் எடுக்கிற இந்த வீடியோ கூட ஒரு இம்பார்ட்டன்ட் மெமரி தான். யாருக்கு தெரியும்,
ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ நான் பார்க்குறப்போ அன்னைக்கு நான் பேசினேன்ல, அன்னைக்கு என் டாடி கூட இருந்தார் இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். சரி டாடி, ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு சில 4 வார்த்தைகள் என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு 4 வார்த்தைகள். உங்கள் முதல்ல வந்து எல்லாருடைய டாட்டர்ஸ் சன்ஸ் அவங்களுடைய ஃபாதர்ஸ்க்கு அவங்களுக்கு ஃபாதர்ஸ் அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மஸ்ட் கிவ் த தேங்க்ஸ் டு ஹாப்பி விஷஸ் த ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எல்லாருக்கும். ஏன்னா அந்த ஃபாதர்ன்ற ரோல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது அவங்கவுங்க சன்னுக்கு அவங்கவுங்க டாட்டருக்கு தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க கூடவே இருந்து வந்து ஆஃப்டர் படிக்க வச்சதுலேருந்து காலேஜுக்கு அனுப்புறதுலேருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து கூடவே கைடன்ஸாக இருந்து அவங்களுக்கு நல்லது இது கெட்டது இதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்க மேரேஜுக்கு அப்புறமும் நம்மளை வந்து ஒரு இதாக பண்ணிவிட்டு அஃபெக்ஷனாக வந்துட்டு வெளியே இப்போ என் டாக்டர் எடுத்துட்டிங்கன்னா அவள் வந்து சென்னை தான் இருந்தாள். ஆனால் எங்கேயும் தனியாலாம் போக மாட்டா. போவா, ஸ்கூலுக்கு போவா, காலேஜுக்கு போவா, வீட்டுக்கு வந்துடுவா. அதே மாதிரி எங்கேயும் தனியாலாம் போக மாட்டா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு வந்து அந்த ஒரு ஏஜ் அந்த மேரேஜ் இது ஆனவுடனே செட்டில் ஆனவுடனே அவங்க வந்து எதிர்பார்க்காத வகையில் வெளிநாட்டுக்குன்னு போகும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா ஒரே டாக்டரு எப்படி நான் எதிர்க்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அஃபெக்ஷனட்டாக இருந்தோம் டாக்டர்கிட்ட. எவ்வளோ ஃப்ரீடமாக தான் இருந்தால் நாங்களும் எதுவும் அவங்களோட இதில் நாங்கள் தலையிட இல்லை அந்தளவுக்கு இருந்தால். ஆனால் எங்களுக்கு வந்து அவர் ரொம்ப வெளிநாட்டில் இருக்கிறது ரொம்ப இதாக இருந்தது, அவளுக்கும் இருந்தது. பட் ஆஸ் ஃபார் அஸ் அந்த லைஃப் நம்ம வந்து செட்டில் ஆகும்போது நம்மளுடைய ஹஸ்பண்டு நம்மளுடைய குழந்தைங்கள அப்படி பார்த்துட்டு போகும்போது அது அப்படியே ஸ்மூத்தாக போகணும். அதுதான் நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபாதர்ஸ் டேயில் அவளை வந்து நான் ரொம்ப அஃபெக்ஷனட்டாக ரொம்ப வந்து அவளுக்கு வந்து என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸு அவளுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு அவளுடைய பாசிட்டிவெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கடந்து அவளுடைய நல்ல ஒரு ப்ரெசன்ட் லைஃப் நல்லா ஹாப்பியாக ப்ராஸ்பரிட்டியாக இருக்கணும். குழந்தைய நல்லா வளர்த்து எல்லார்கிட்டையும் நல்லா ஃப்ரீயாக பேசி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா தனியாக இருக்குன்ற அந்த ஒரு இது இருக்கக்கூடாது. மதரும் அவங்ககிட்ட அஃபெக்ஷனாக இருப்பாங்க. இப்போ நானும் ஒய்ஃபும் வந்து கூட இருந்து அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருக்கும். நாங்களும் அது அந்த பர்பஸ் தான் மெயினாக வந்தது. ஏன்னா அவங்க தனியாக இருக்காங்க. 2 வருஷம் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அட்லாஸ்ட் நாங்கள் இங்கே வந்துட்டு உங்கள் எதிரில் பேசிகிட்ருக்கோம். நாங்கள்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம் என் டாக்டருக்கு, சன்னின்லாக்கு. அவங்களாம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து எங்களை அங்கேருந்து இங்கே வர வச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி சன்னின்லா எல்லாமே பண்ணார். அதை நான் மறக்க மாட்டேன். இருந்தாலும் இந்த ஒரு 6 months பீரியட் வந்து என்னால் லைஃப்பில் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு. எதுலேயுமே நான் ஒரு மாதிரி இல்லை, அதாவது என்ன சொல்கிறேன்னா ஃபுல்ஃபில்லாக இருக்கேன். நான் இதுதான் இல்லை அதுதான் இல்லை, ஹாப்பினஸாக இருக்கேன். ஒன்ஸ் அகைன் ஐ விஷஸ் யூ ஆல் ஹாப்பி. என்னோட டாடி வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் படிக்கிற டைம்லேயே என்ன அப்படின்னா லீவ் ஆயிடுச்சுன்னா ஊருக்கு போயிடுவோம். அப்போ என்னோட டாடியால் வரவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனி அப்படிங்கிறதுனால லீவ்ஸு அந்த ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா. இவ்வளோ நாள் தான் லீவ் எடுக்க முடியும், அந்த நாள் தான் லீவ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட டாடி வந்து அதிகமாக லீவ் எடுத்தது என்னோட மேரேஜ்க்கு தான். ஸோ என்னோட மேரேஜ்க்கு தான் ஆல்மோஸ்ட் எவ்வளோ டாடி லீவ் எடுத்தாரு, ஒரு 15 days லீவ் எடுத்தார். ஸோ என்னோட மேரேஜ் டைம்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். அது 2017 நடந்தது என்னோட மேரேஜ். ஸோ எதுக்குமே எல்லாத்துலேயும் லீவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இவ்வளோ கேப்க்கு அப்புறம் என் கூட வந்து இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ். அது வந்து கண்டிப்பாக காட்க்கு நான் தேங்க் பண்ணுறேன் இந்த ஒரு விஷயம் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ஏன்னா அந்த கோவிட்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியுமாங்கிற மாதிரி போயிடுச்சு. ஆக்சுவலா அவ்வளோ வந்து எல்லாரும் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணி வீட்டுக்குள்ளேயே இருந்து எங்கெங்கேயோ ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல இருந்து எல்லாம் பயந்துட்டு இருந்தோம். ஐயோ இவங்களுக்கு கோவிட் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு கோவிட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ரொம்ப மனசளவில் டவுன் ஆயாச்சு. ஸோ ஃபெப்ல வந்தாங்க. ஸோ இப்போ என் கூட தான் இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. திரும்ப ஊருக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி எனக்கு மறுபடியும் ரொம்ப கையுடைஞ்ச மாதிரி ஆயிடும். வீட்டில் பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது, அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பட் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் இல்லை. ஸோ திரும்ப இங்கே வருவாங்க கண்டிப்பாக, அந்த நம்பிக்கையோட இருக்கலாம். ஓகே டாடி, தேங்க்ஸ். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஸோ என்னோட டாடி பற்றி நான் சொல்லிட்டேன், எல்லாமே ஷேர் பண்ணேன். ஸோ அவரும் ஒரு சில ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ
என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவரும் வந்து டேடி இல்லையா, ஸோ அதனால வந்து அவரும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணிட்டேன் அவரையும். ஸோ எங்கள் கிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எங்களுக்கு. ஸோ இப்போ அப்படி தான் வந்து லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவனுக்காக தான் எல்லாமே. இப்போ நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணது கூட சொல்லணுன்னாக்க மெயின் ரீசன் வந்து என்னோட கிட்காக தான் நாங்கள் மாறினோம் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காகவே சொல்ல முடியும். ஸோ லைஃப் வந்து இப்போ தான் வந்து போயிட்டுருக்கு. இனிமே தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறான். இனிமே தான் வந்து ஒரு பிஸி பேரண்ட்ஸாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் 2 பேருமே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்தியானம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா ஸ்பெகட்டி பண்ணேன். ஸோ ஸ்பெகட்டி பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து எங்கள் மம்மிக்கு ரெஸ்ட்டு. ஆனால் இப்போ நைட் குக் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட மம்மி. ஸோ நேற்று வெண்ணிலா கேக் பண்ணேன், அது டேஸ்ட் பண்ணாங்க என்னோட டேடி, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே. அப்புறம் மத்தியானம் ஸ்பெகட்டி பண்ணேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் என்னோட மதர்ஸ் டே அது இது எல்லாமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு என் கிட்டோட சேர்ந்து நிறைய சர்ப்ரைசஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. என்னோட பர்த்டே விட மாட்டாங்க, என்னோட மதர்ஸ் டே விட மாட்டாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கணும் இல்லையா. ஃபாதரும் வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். என்னோட கிட்ட பாருங்க வந்திருக்கான், ஜாக்கெட் போடாமல் வந்திருக்கான். என்ன ஜாக்கெட் போடாமல் வந்தான்? ப்ளூபெர்ரி சாப்பிட்டா போல இருக்கு, பல்லுலாம் ரெட் ரெட்டாக இருக்குது. ஸோ கோ அண்ட் புட் ஆன் த ஜாக்கெட் அண்ட் கம். ஓகே. ஸோ ஓகே உள்ள போயிட்டான். ஸோ நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணோம்? அதான் ஸோ ஃபாதரான மொமெண்ட்டு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ சோட்டு பிறந்தப்போ அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லையா. அந்த டைமில் நம்ம எப்படி லேபர் நம்ம போயிட்டு ஃபஸ்ட் டைம் போனோம். காலையில் ஏர்லி மார்னிங் ஐ திங்க் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம்னாக்கு. அப்போது போனால் நான் ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் கூட இல்லை, நைட்டு 1 o'clock அந்த மாதிரியே பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து ரொம்ப லாங் லேபர். எனக்கு வந்து சாட்டர்டே நைட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மண்டே மார்னிங் தான் வந்து அப்போ இருந்தே தூங்கல ஆக்சுவலாக. ஸோ எப்போனா சாட்டர்டே 1 o'clock கிட்ட என்னை எழுப்புனாங்க. இந்த மாதிரி எனக்கு பெயின்ஸ் அப்பப்போ விட்டு விட்டு வருது அப்படின்னு என்னை எழுப்புனாங்க. சரி கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை டைமிங் எல்லாம் மெஷர் பண்ண சொல்லுவாங்க. யூஎஸில் இதுன்னா ஓகே 5 minutes அப்பார்ட் இருக்கணும், இவ்வளோ நேரம் பெயின் இருக்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்காக நாங்கள் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே படுத்துட்டு இருந்தாங்க. ஏர்லி மார்னிங்காக நான் கூப்பிட்டு போனேன் டாக்டர்கிட்ட. அப்புறம் கூப்பிட்டு போனால் அங்கே செக்கப்லாம் பண்ணிவிட்டு இன்னும் டைம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக லேபர் பெயின் மாதிரி தான் இருக்குது, பட் இன்னும் டைம் ஆகணும் அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பயங்கர அது கண்டினியூஸாக பெயின் இருந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக. நானும் கொஞ்ச நேரம் நல்லா வெயிட் பண்ணி ரொம்ப பேர் பண்ணிக்கிட்டாங்க பெயின் ஆக்சுவலாக. சுத்தமாக முடியவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஈவினிங் டைமாக போனோம் திரும்ப இல்லையா. ஈவினிங் தான் போகல. ஸோ ஈவினிங் போகிறப்போ 3 centimeters டைலேட் ஆகணும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பட் எக்ஸ்ட்ராவே டைலேட் ஆயிடுச்சு. அது 5 centimeters கிட்டே 5 or 6 கிட்டேயோ டைலேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் உடனே அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன மட்டும் வெளில வர வச்சுட்டு அபர்ணா மட்டும் தான் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலாக எபிடியூரல் போடுறதுக்கு வேறு டைம் ஆச்சு. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக டைலைட் ஆயிடுச்சுன்னா எபிடியூரல் போட மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ பட் கரெக்டான டைமில் போனதுனால எபிடியூரல் போட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஓரளவுக்கு பெயின் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அந்த லேபர் ஆக்சுவலாக. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக நார்மல் டெலிவரி ஆகிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃபேக்டர்ஸ்லாம் வேறு ஃபேக்டர்ஸ் உள்ளே வரங்காட்டியும் டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்ததுனாலையும் டாக்டர்ஸ் வந்து நீங்கள் சி செக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உடனே ஒத்துக்கிட்டாங்க, சி செக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது அவங்க ஒரு 10 minutesக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ரெடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க இதுக்கிட்ட. அவர்னா கூப்பிட்டு போயிட்டாங்க உள்ளே. அப்போ எனக்கு எல்லாம் இதெல்லாம் மாட்டி விட்டு உனக்கு மாட்டி விட்டாங்களா அந்த மாதிரி எல்லாத்தையும் மாட்டி விட்டு என்ன தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சிட்டாங்க ஆக்சுவலாக மூவிஸ் எல்லாம் பார்க்குறப்ப நான் வந்து
அது சீன் சிரிப்பு வரும் ஆக்சுவலாக. குழந்தை பிறக்க போகுதுன்ட்டு இப்போ டெலிவரியில் லேபரில் இருக்காங்கன்னா வெளியில் ஃபாதர்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க, எப்போவுமே உட்காந்துருக்கிற மாதிரியே காட்ட மாட்டாங்க ஆக்சுவலாக. நான் அதை பார்த்து இது என்ன எப்போவுமே இதே மாதிரி எடுக்கிறாங்களேன்னு நினச்சிருக்கேன். ஆனால் யோசிச்சு பார்த்தா நானும் அன்றைக்கி நடந்து தான் இருந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா என்னால் உட்கார முடியல, அந்த டென்ஷன்லாம் நடந்துகிட்டே இருக்கேன். நான் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரில. எல்லாம் நல்லபடியாக நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு தோணிட்டே இருக்கு. அந்த டென்ஷன்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கேன் நான் ஆக்சுவலாக. பட் ஆனால் கடைசியாக கூப்பிட்டாங்க, கடைசியாக கூப்பிட்டு உட்கார கூட தான் இருந்தாங்க. நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா அவங்க அந்த இது அனஸ்தீஷியாலாம் கொடுத்ததுனால பேசிகிட்டு இருக்க சொன்னாங்க ஆக்சுவலாக. ஏன்னா தூக்கம் வரக்கூடாது. எனக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த டைமில் என்ன பேசுறதுன்னா எனக்கு புரியல. ஏதோ ஒரு கேஷுவலாக பேசுவேங்கிறாங்க, நமக்கு நார்மலாகவே பேச்சு வராது. இதில் அந்த டென்ஷனில் வேறு உட்காந்துருக்கிறதுல நமக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக. பட் ஓகே, எல்லாம் நல்லபடியாக நடந்து. யூஎஸ்ல அது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக வந்து ஹஸ்பண்டையும் லேபர் இதுக்கு அனுப்புவாங்க. இது நார்மலாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி. இவங்களும் கூட தான் இருந்தாங்க அந்த டயத்தில். வந்து எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல. அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும், இப்போ ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. எனக்கு ரொம்ப அந்த அனஸ்தீஷியால ரொம்ப தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இவங்களை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னோட கிட்ட தூக்கி இப்படி காமிச்சாங்க. ஸோ எனக்கு அது நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேட்டில் இருந்தேன், ரொம்ப ட்ரௌசி ஸ்டேட்டில் இருந்தேன் நான். எனக்கு ஏதோ தூக்கி காட்டுறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. பட் குழந்தையோட கண்ணு, மூக்கு, வாய் எதுவுமே எனக்கு கிளியராக எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலை. பட் தூக்கி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னை தூங்க சொல்லிட்டாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு டயர்டில் நான் தூங்கினேன். அதுக்கப்புறம் திரும்ப அவங்களே என்னை எழுப்பி விட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மறக்கவே முடியாது. அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயமும் எல்லாமே நல்லாவே ஞாபகம் இருக்குது. அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா என்னோட இன்லாஸ் இருந்தாங்க, என்னோட அம்மா இருந்தாங்க, என்னோட அப்பா இல்லை. அது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ வந்து இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது வந்து நான் அவங்களுக்கு ஒன்லி டாட்டர் அப்படின்றப்போ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் செரிஷ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் இல்லையா. ஸோ ஆனால் என்னோட அப்பா அங்கே சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, ப்ரெக்னன்சி டைமில் கூட நான் தனியாக இருக்கேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் 6 months டைம் என்னோட அப்பா அங்கே தனியாகவே இருந்தார். அம்மா மட்டும் இங்கே இருந்தாங்க. அவங்களோட அந்த டைம் வந்து இதே மாதிரி தான் ஜூன் எண்டில் வந்தாங்க. அவங்களோட ஆனிவர்சரியில் தனியாக தான் இருந்தாங்க, தீபாவளி தனியாக தான் இருந்தாங்க, எல்லா ஃபெஸ்டிவலும் என்னோட அம்மா அப்பா தனித்தனியாக தான் இருந்தாங்க. அது வேற எனக்கு ஒரு கஷ்டம். அப்புறம் திரும்ப போய் எங்கள் அம்மா அங்கே ரீச் ஆகி அவங்க 2 பேரையும் சேர்த்து ஒன்றா பார்க்கும்போது தான் எனக்கே வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்தது. இப்படி தனியாக இருக்காங்களே, நமக்காக இங்கே வந்து தனியாக இருக்காங்களே அப்படின்ட்டு தோணிட்டு தான் இருந்துச்சு. பட் எங்கள் அம்மா இப்பயும் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் அந்த டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், சோட்டோட அந்த டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு தான் இப்போவுமே சொல்லுவாங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, பட் அவன் கூட இருந்த டைம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோட டேட் கிட்ட நான் எப்படி இருப்பேனோ அந்த அளவுக்கு நான் இங்கே வந்து ரொம்ப இவங்கக்கிட்ட நான் சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் இருக்கேன் எப்போவுமே. ஸோ என்னை எல்லாத்துக்குமே என்கரேஜ் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்துக்குமே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மை டேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூ டூ. ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஓகே, ரொம்ப புகழ்த்து பேசுகிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னால் முடிஞ்சது நான் அப்பப்போ பண்ணுறேன். ஓகே, உங்கள் டேடி பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். அதான் எங்கள் டேடி பற்றி ஷேர் பண்ணோன்னா அதான். ஸோ ஹாய். ஸோ அதான் அதாவது எப்படி ஒரு பேரண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா இருக்காங்க. ஸோ பேசிக்லி அதாவது அவங்கள ஃப்ரண்ட்டில் வச்சுக்க மாட்டாங்க எப்போவுமே. எல்லாமே பசங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கும் என் தம்பிக்கும் தான் எப்போவுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து நான் அதை எங்கள் அப்பா கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னோடய ஃப்யூச்சரும் கூட இப்போ என்னோடய சோட்டுக்கு அந்த மாதிரி நாங்கள் எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ என்ன டெசிஷன்ஸ் லைஃப்பில் எடுக்கிறதுனாலும் அவனோட ஃப்யூச்சரை மனசில் வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நானும் அப்புறம் எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒன் ஆஃப் த திங்ஸ். எங்கள் அப்பா அந்த மாதிரி தான் இருந்தார் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியும் நாங்கள் நம்மளும் இருக்கணும் அப்படின்ட்டு
எப்போவுமே நான் நினைப்பேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரி மூவ் பண்ணதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதுவுமே ரீசன் வந்து சோட்டுக்காக தான் மெயினாக மூவ் பண்ணது ஆக்சுவலாக. ஸோ தட் கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கும், அவனால் ஓடி ஆடி விளாட முடியும். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. நாங்கள் வந்து டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா சேஃப் தான், எப்போவுமே அப்பார்ட்மெண்ட் சேஃப் தான், அது எந்த இதுவுமே இஷ்யூஸே கிடையாது. குழந்தைங்கள வச்சு பட் ஆமாம், ஏன்னா நாங்கள் யூஎஸ்லேயும் இருந்திருக்கோம். யூஎஸ்ல எப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு, க்ளாசெட்ஸ் வைக்கிறது, உங்களுக்கு வந்து நீங்கள் டிஷ்வாஷர் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, மைக்ரோவேவ் அவன் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் இருந்தது வந்து லீசிங் ஹவுஸ் அந்த மாதிரி தான். இதே மாதிரி லீஸ் அக்ரிமெண்ட் அதெல்லாம் தான் இருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து லீசிங் ஆஃபீஸே இருக்கும், பின்னாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு வீடு போய் நம்ம ரெண்ட் பண்ணோம், அந்த ப்ரொசீஜர் எல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக தெரியல யூஎஸில். பட் யூகே லைஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதை நாங்கள் இன்னுமே வந்து அதை அடாப்ட் பண்ணிக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் இன்டரப்ட் பண்ணல. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் ஸோ பேசிக்கலி யோசிச்சு பார்த்தா என்னோடய ஃபேமிலியெல்லாம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிராமம் மாதிரி தான் ஒரு ஊர் ஆக்சுவலாக. ஸோ அவர்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம போயிருக்கோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் கிராமம் தான் அந்த ஊர் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் அப்பாவோட எஃபர்ட் இல்லைன்னா அவர் எங்களை ஓகே இங்கிலீஷ் மீடியமில் தான் படிக்க வைக்கணும், இந்த ஸ்கூலில் நல்லா ஸ்கூலாக படிக்க வைக்கணும், நல்லா காலேஜாக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் எல்லாம் எங்கள் அப்பா சொல்லி இது பண்ணது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருந்ததுனால தான் நானும் என் தம்பி நல்லா படித்தோம். இப்போது இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னா என்னோடய போத் பேரண்ட்ஸ் வந்து அவங்க தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அதுக்கப்புறம் தான் நான் போட்ட எஃபர்ட் எல்லாமே இருக்குது. அந்த டைரெக்ஷன் வந்து அவங்க காட்டின அந்த டைரெக்ஷன் தான் ஆக்சுவலாக. ஸோ அதில் மெயின் வந்து எங்கள் அப்பா தான். ஸோ அந்த இது படித்தா அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த கல்வி ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. அதில் வர கைடன்ஸஸ் அதெல்லாம் வச்சு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பட் என்றைக்குமே டெசிஷன்ஸ் அவங்க எடுத்தது கிடையாது. என்னோட இதை பொறுத்த வரைக்கும் டெசிஷன்ஸ் வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பேசிக்கலி ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லுவாங்க, நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு டைமில் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா டெசிஷன்ஸ் எடுக்க தெரியாமல் நம்ம முடிக்கக்கூடாது எந்த இடத்துலையும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் முடிச்சதில்லை. ராங் டெசிஷன்ஸ் நிறைய எடுத்திருக்கேன். பட் எது பண்ணலாமா பண்ண வேணாமான்னு எனக்கு இன்னும் யோசிச்சது கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்னோடய பேரண்ட்ஸை தான் நான் தேங்க் பண்ணணும். மெயினாக எங்கள் அப்பா தான் தேங்க் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதான் இது வரைக்கும் ஃபார்மலாக எங்கள் அப்பா தேங்க்ஸ் சொன்னது கிடையாது இந்த விஷயத்துக்குமே. ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு. ரொம்ப தேங்க்யூ என்னை இந்த மாதிரி நல்லா வளர்த்ததுக்கு. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ எங்களுக்கு ஆனிவர்சரி வந்து 5 years ஆக போகுது. ஸோ ஸோ அப்ராட் லைஃப் எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு மேரேஜ்க்கு அப்புறமா நான் எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நான் என்னோட ஃப்ரெண்டெல்லாம் இன்விடேஷன் அனுப்புவாங்க. என்னை இன்னும் மறக்காம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இன்விடேஷன் பண்ணுறாங்க. என்னோட பாதி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதிகமாக என் அம்மா அப்பா கூட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஒரு சில விஷயம்லாம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு டீனேஜராக இருக்கிறப்போ ஷேர் பண்ண மாட்டாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே. ஸோ அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த 5 years ஆக போகுது. பட் ஆனால் இந்த அப்ராட் லைஃப் எப்படின்னா, அதான் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ். அதாவது என்னோட பாட்டி இறந்து போனாங்க, நடுவில் இவங்களோட பாட்டி இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குமே வந்து எங்களால் கலந்துக்கவே முடியல. தூரத்தில் இருப்போம், ஐயா நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஃபோன் அடித்து இந்தியாவுக்கு பேசுவோம், அது மட்டும்தான் எங்களால் மேக்ஸிமம் பண்ண முடியும். அதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே அந்த கோவிட் டைம் தான். என்னோட பாட்டி இறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீசா டைமில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் ஆக்சுவலாக. ஏன்னா யூஎஸ்லேருந்து நாங்கள் போகக்கூடாது, யூஎஸ்லே தான் இருக்கணும், போனால் திரும்ப வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால என்னால் போக முடியல. இவங்க பாட்டி இறந்தது வந்து கோவிட் டைம் ஃபுல்லாக, அதனால இவங்க போக முடியல. என்னோட அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடுவில் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த டைமுக்கும் என்னால் போக முடியல. ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இவங்களோட பிரதர், எனக்கு கூட பிறந்தவங்க கிடையாது, பட் இவங்களோட பிரதருக்கு வந்து வெட்டிங் இருந்தது, அதுக்கே எங்களால் போக முடியல கோவிட் சுச்சுவேஷனால். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் லாக் ஆகிடுவோம், எங்கேயுமே போக முடியாது. ஸோ
இவங்க அம்மா அப்பா அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இவங்க இன்லாஸ் வந்து என்னோட ப்ரெக்னென்சி டைமில் கூட இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட்ஸ். அவங்களோட அதிக மூமெண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல சொல்லணுன்னாக்கா. ஸோ பட் நான் பார்த்த வரைக்கும் நான் அங்கிள் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவேன். நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து எல்லாமே ரொம்ப பார்த்து செலவு பண்ணுவாங்க வீட்டில். அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ எதாவது கடையில் க்ராசரிஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னா உடனே வந்து ஆன்ட்டி கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க, இதெல்லாம் வாங்கியிருக்கோமா, இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதான் எங்கே இப்போ ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்குகிறோம், ஏதாவது கடைக்கு போய் ஜுவல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா ஃபுல் கேல்குலேஷன் அவர் தான் பண்ணுவார். அவங்க வந்து என்னோடய ஃபாதர் இன்லா வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க கேல்குலேஷன், அவங்க வீட்டில் எல்லாருமே மேக்ஸ் ரொம்ப நல்லா போடுவாங்க. என்னோடய ஹஸ்பண்ட், அவங்க பிரதர் எல்லாருமே. ஸோ இதெல்லாம் தான் நான் அவங்கக்கிட்ட ஒரு நோட் பண்ண விஷயம். ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ண சொன்னேன் அதிகமாக. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கூட இருந்தது செஞ்சது எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு எவ்ரிபடி. ஸோ இந்த நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு எவ்ரிவன். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதனால வந்துட்டு இன்னைக்கு டின்னர் வந்து நான் ஸ்பான்சர் பண்ண போகிறேன். டின்னர் என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட ஃபாதருக்கு. ஆமாம். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடல. பிகாஸ் என்னோட கிட்டுக்கு வந்து ஃபுட் அலர்ஜி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ அது வீட்டுக்கே வருது. ஸோ இப்போ நாங்கள் கொவென்ட்ரியில் இருக்கிறதுனால எங்களுக்கு யார் கூடயும் நாங்கள் பேசணும் இங்கே உள்ளவங்க கிட்ட. அவங்களும் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இப்போ எங்களுக்கு. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு இந்த கடை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து டேஸ்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் வந்து இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ அது வீட்டுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுறப்போ அப்போ ஒரு சின்ன நான் கிளிப் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவை அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம். Okay friends, thank you all for watching. See you soon in another good video. இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ட்ரீம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சேனல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும்னாக்கா பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய். ஸோ இப்போ வந்து ஆர்டர் வந்துருச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணது. ஸோ நாங்கள் வீட்டுக்கே வர மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்டர் வந்துருச்சு. ஸோ மக்களே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட்.